நாங்கள் வந்து பெருமாநல்லூருங்க. நான் 72லேருந்து ஏடிஎம்கேல தான் உறுப்பினர் கார்டு இன்னும் இருக்குது, எம்ஜிஆர் கார்டு. இன்னைக்கு வந்து எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக பார்க்குறது வந்து நாங்கள் விஜயை தான். புரியுங்களா? அடுத்து மாற்றம் வரணும், மாற்றம் கண்டிப்பாக வரும். விஜய்க்கு வந்து கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. 2026 வந்து அவர் தான் சிஎம். ஆமாங்க. எதுக்காகனா நல்ல ஆட்சி, அதாவது வந்து இது வரைக்கும் வந்து எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நல்லாட்சி கொடுத்தாரு. அதுக்கு பின்னாடி அம்மா அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி நல்லாட்சி கொடுக்க வேண்டியது வந்து விஜய் தான். அவருடைய தோற்றங்கள், அவருடைய கொள்கையுடைய இதுகளாம் எல்லாமே எங்களுக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்குது. பெரிய வெற்றிங்க எங்களுக்கு செங்கோட்டையன். அதாவது வந்துங்க, அவர் 25 வயசுல இருந்து எம்ஜிஆருக்கு வந்து பக்கபலமாக இருந்தவர், ஒரு மூத்த தலைவர். அதுக்கடுத்து ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு இதுக்கு கொடுக்க வேண்டியது, அதாவது வந்து எப்படின்னா ஒரு பொது சேவையோ ஒரு இதுக்கோ அடுத்து சிஎம்க்கு அடுத்து இருந்த ஆலோசனை இருந்தவர். அதுக்கு பின்னாடி வந்து எங்களுக்கு வந்திருக்காருண்டா, விஜய்க்கு வந்திருக்காருண்டா, அது ஒரு பெரிய மாற்றம். அதாவது 2022 வந்து சிஎம் ஆக்குறதோட பெரிய வெற்றி எங்களுக்கு. இல்லை, அவருக்கு முன்னாடியே வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஏடிஎம்கேலேருந்து வந்துட்டோம். விஜய் என்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னையிலேருந்து நாங்கள் வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போடணும்ன்ற மாற்றம் வந்துருச்சு எங்களுக்கு. அதாவது வந்து இருந்தது இது வந்து உடைச்சிடுவார் விஜய். கொங்கு மண்டலத்தில் வந்து உடைச்சிடுவார்.